பார்க்க போகிறது என்னன்னா, இந்த பைப்பின் வந்து நீங்கள் எப்படி கொடுப்பீங்கன்னு இப்போ பார்க்க போகிறீங்க. இந்த பைப்பினை வந்து நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, இந்த மாதிரியான ஃப்ராக்குக்கு யூஸ் பண்ணலாம், ப்ளவுஸோட நெக்குக்கு யூஸ் பண்ணலாம், கைக்கு யூஸ் பண்ணலாம், இதில் உள்ள பைப்பிங்க்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த பார்டரில் நீங்கள் வைக்கிறீங்கல்ல, இதுக்கு யூஸ் பண்ணலாம். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ஸ்கொயர் பீஸோட ஒரு பீஸ், வேஸ்ட் மெட்டீரியலாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரியான ஒரு ஸ்கொயர் பீஸோட இந்த எண்டிங் தான் நமக்கு இப்போ வேணும். அதை முக்கோணமாக மடிச்சுக்கோங்க. எப்படி முக்கோணமாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இனி இதுல இருந்து எடுக்கிறது எல்லாமே ஸ்கொயர் பீஸ் தான். இப்படி கட் பண்ணிக்கலாம், இப்படி கட் பண்ணிக்கலாம், இப்படி கட் பண்ணிக்கலாம். இதுல இருந்து வர எல்லாமே ஸ்கொயர் பீஸ் தான். இப்படி தான் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியே நம்ம கட் பண்ண ஸ்கொயர் பீஸ்ல தான் நம்ம வந்து பைப்பிங் கொடுக்க முடியும். கிராஸ் பீஸ் இல்லைன்னா இந்த ரவுண்டு நெக்குகள்லாம் நம்ம இப்படி கிராஸ் பீஸ் கொடுக்க முடியாது. இப்போ நேர் பீஸை வச்சு நம்ம இப்படி கொடுக்க முடியாது இல்லையா? அது மாதிரி தான் இந்த கிராஸ் பீஸ் வச்சு மட்டும்தான் நம்ம பைப்பின் எல்லாம் கொடுக்க முடியும். இதில் எப்படி நம்ம இப்போ கொடுக்கலான்னு பார்க்க போகிறோம். இந்த ரெண்டையும் இப்படி மடிச்சு நேராக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோ. நேராக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. நேராக போட்டுட்டீங்களா? இனி இந்த மாதிரியான சேஃப்டி பின் ஒன்று வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது அப்படியே இந்த சேஃப்டி பின்னை உள்ளால இப்படி இப்படி. அப்புறம் இந்த துணியை இந்த மாதிரியே எடுத்து விட்டுருங்க மேலே. இந்த ஊசியை சேஃப்டி பின்னை இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இனி இதை இப்படி இங்கே ஓகேவா? இது இங்கே வெளியே வந்ததும் இப்படியே இதை பிடிச்சி ஒன்றும் செய்யக்கூடாது. இந்த கிளாத்தை இப்படி அவ்வளோதான் எடுத்து விட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ நமக்கு இப்படி ஒரு செல்வெட்ஜஸ் எல்லாம் உள்ளால போட மாதிரி ஒரு ஃபேப்ரிக் கிடச்சிது இல்லையா? இப்போது இது மாதிரியான ஒரு நீடில் எடுத்துக்கோங்க. பெரிய ஹோல் உள்ள நீடில். இது மாதிரியா கொஞ்சம் டொயின் எடுத்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் கலரு, ரெட் கலரு கையில எல்லாம் கட்டுவீங்கல்ல, அந்த கயிறு இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுக்காக நம்ம இந்த நூலை யூஸ் பண்ணுறோம். இப்படி எடுத்துக்கோங்க. இனி இந்த நீடில உங்கள் கையில் குத்திடக்கூடாது. அதுக்காக இப்படி தலைகீழாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஹோல் இருக்கு இல்லைங்க, அதுக்கு உள்ள வழியாக விடுங்க. அதே மாதிரி தான் எப்படி நீங்கள் சேஃப்டி பின்னை வச்சிங்களோ அதே மாதிரி இதையும் வச்சுக்கோங்க. கையில் குத்திராம கவனமாக எடுங்க. எடுத்துட்டீங்களா? இனி இந்த நூலை இப்படி வெளியில் எடுத்துக்கோங்க. இப்படி அப்புறமா இந்த நூலை இப்படி இறுக்கமாக பிடிச்சி வச்சுட்டு அந்த நூல் வந்து இந்த ஓரமாக இருக்கணும். இந்த மாதிரி ஓரமாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அந்த நூல் வந்து இப்படி ஓரமாக இங்கே இழுத்துக்கோங்க. இங்கே இழுத்து நூலை ஓரமாக போட்டுக்கோங்க. பார்த்தீங்களா? நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணும்போது இந்த பைப்பிங்கோட எஃபெக்ட் நமக்கு கிடச்சிச்சு இல்லையா? இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நீங்கள் இதுதான் உங்கள் ப்ளவுஸ் மெட்டீரியல்னு வச்சுக்கோங்க. பைப்பிங் கொடுக்க வேண்டிய பீஸுன்னு நினச்சிக்கோங்க. இதுக்கு மேலே இந்த பைப்பிங் வந்து இந்த சைடு வரணும். இந்த சைடு இப்படி வச்சுக்கோங்க. இது வந்து உங்கள் ஓரம் அடிக்க வேண்டிய பீஸுன்னு நினச்சிக்கோங்க. இந்த ஓரமாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க.
இதை அப்படியே இப்படி மடிச்சுக்கோங்க. பைப்பின் வந்துச்சா? இனி இதை என்ன பண்ணுங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல வச்சு ஓரமாக ஒரு ஸ்டிச். அவ்வளோதான். இப்போ இதை நீங்கள் ஸ்லீவில், அப்புறம் உங்கள் நெக்கில், நெக் ஃபினிஷிங்கில், அப்புறம் அம்ப்ரெல்லா ஸ்கர்ட்டோட ஓரத்துல எல்லாம் நீங்கள் இந்த மாதிரியாக வச்சுக்கலாம். இது உங்களுக்கு பேக்லேயும் நீட்டான பைப்பின் கிடைக்கும், ஃப்ரண்ட்லேயும் நீட்டான பைப்பின் கிடைக்கும். சில பேர் பைப்பின் வைக்கும்போது இதில் இந்த துணியெல்லாம் இப்படி வெளியில் தெரியும், அது வந்து டிசைனையே கெடுத்துரும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம இதை கொடுக்குறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரியான நல்ல வீடியோஸை நீங்கள் பார்க்குறோன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.